செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். சொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணியம் தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் பெண்கள் களம். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் சகோதரி தாரா மதன் அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்று குரலும் பொருளும் வழங்க இருக்கின்ற மாணவ மலர்களுக்கும், இசைப்பாடல் வழங்க இருக்கிறவர்களுக்கும், வரலாற்று செய்திகளை வழங்க இருக்கிறவர்களுக்கும் வாழ்த்துக்களும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்வு எண் 2232, நாள் 5/8/2026, அறிவன் திருவள்ளுவர் ஆண்டு 2057, கடகம் 20. முதலில் இன்றைய நிகழ்வு குரல் வழங்குவதற்கு திவாசினி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் திவாசினி. அதிகாரம் 9, விருந்தோம்பல். வெல்வதெல்லாம் விருந்தோம்பி வேலைமை செய்யப்பட்டு கண்ட சபாமணி வாழ்க்கை வீடியோ ஆஃப் பண்ணனா இது கிளிக் பண்ணனும். இல்ல வீடியோ இருக்கு. நாப்பக்கலையை மச்சு முகம் தேர்ந்து நாப்பக்கலையும் குரலும் செய்திகள் மகிழ்ச்சி, சிறப்பு, நன்றி. தொடர்ந்து இன்றைய நிகழ்வின் குரலாக
சவுண்டே கேட்கல பாப்பா. கேட்கலையா? மெதுவா கேக்குது சார். மெதுவா கேக்குதா? இல்ல எங்களுதுல சரி. பெண்வெளி செயல் அதிகாரத்தினுடைய 2வது குறள். பேணாது பெண் விளைவான் ஆக்கம் பெரியதோர் நாணாக நானும் தரும். ஏற்றுக்கொண்ட கொள்கையினை பேணி காத்திடாமல் பெண்ணை நாடி அவள் பின்னால் திரிபவருடைய நிலை வெட்கி தலை குனிய வேண்டியதாகிவிடும். இனி வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள். இதே நாளில் 1100ஆம் ஆண்டு இங்கிலாந்து மன்னராக 1ஆம் ஹென்றி முடிசூடினார். 1305ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராக கிளர்ச்சிக்கு தலைமை வகித்த வில்லியம் போலஸ் கிளாஸ்கோ அருகில் கைது செய்யப்பட்டு லண்டனுக்கு கொண்டு செல்லப்பட்டார். 1689ஆம் ஆண்டு 1500 ரக்சைஸ்கள் கியூபெக்கின் லாச்சி நகரை தாக்கினர். 1806ஆம் ஆண்டு இலங்கையில் முகமதியர்களுக்கான திருமண சட்ட விதிகள் அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 1870ஆம் ஆண்டு புருஷியர்களுக்கும் பிரெஞ்சு படைகளுக்கும் இடையில் இடம்பெற்ற போரில் புருஷியா வெற்றி பெற்றது. 1884ஆம் ஆண்டு விடுதலை சிலைக்கான அடிக்கல் நியூயார்க் துறைமுகத்தில் பெட்ரோ தீவில் நடப்பட்டது. 1914ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவும் பனாமாவும் கூட்டாக பனாமா கால்வாய் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டன. 1944ஆம் ஆண்டு போலந்து தீவிரவாதிகள் அங்கு செயல்பட்டுக் கொண்டிருந்த ஜெர்மனிய தொழிற்பண்ணை ஒன்றில் இருந்து 348 யூதர்களை விடுவித்தனர். 1949ஆம் ஆண்டு ஈக்குவடோரில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் சற்றொப்ப 6000 பேர் கொல்லப்பட்டனர். 50 நகரங்கள் அழிந்தன. 1960ஆம் ஆண்டு புர்கினோ பாசோ பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்றது. 1962ஆம் ஆண்டு 17 மாத தேடுதலின் பின்னர் நெல்சன் மண்டேலா கைது செய்யப்பட்டார். இவர் 1990ஆம் ஆண்டு வரை விடுவிக்கப்படவில்லை. 1962ஆம் ஆண்டு அமெரிக்க நடிகை மர்லின் மென்ரோ லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள அவரது வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாக காணப்பட்டார். 1963ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா, சோவியத் ஒன்றியம், ஐக்கிய ராஜ்யம் ஆகியன காற்று மண்டலம், விண்வெளி மற்றும் நெருக்கடிகள் அணுசோதனைகளில் நிறுத்த உடன்பட்டன. 1969ஆம் ஆண்டு மரைனர் 7 செவ்வாய் குழுவிற்கு மிக கிட்டவாக 3524 கிலோமீட்டர் சென்றது. 1979ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் மாவோயிஸ்டுகள் ராணுவ புரட்சி ஒன்றை முன்னெடுத்தனர். 1989ஆம் ஆண்டு நிகர்கோவில் இடம்பெற்ற பொது தேர்தலில் சனிஸ்டா வெற்றி பெற்றது. 2003ஆம் ஆண்டு இந்தோனேசியாவில் ஜகார்த்தாவில் மரியட் உணவு விடுதியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 12 பேர் கொல்லப்பட்டு 150 பேர் காயமடைந்தனர். 2006ஆம் ஆண்டு வறுமைக்கு எதிரான அமைப்பின் ஆக்சன் ஷாம் என்ற அரசு சார்பற்ற அமைப்பில் 12 பணியாளர்கள் மூதூரில் இளைஞர் ராணுவம் என சந்தேகப்படுவர்களால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். 1898ஆம் ஆண்டு வயலின் இசை கலைஞர் கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை பிறந்தார். மகிழ்ச்சி. நன்றி. தொடர்ந்து அடுத்ததாக இனிசை வழங்குவதற்கு தென்மொழியப்பணி கவரசன் ஐயா ஒரு நிமிடம் திவாசினி. இன்றைய நிகழ்வின் குரல் வழங்குவதற்கு வருகிறார் நன்னன்குடி அபயம்மாள். வாருங்களம்மா. அம்மா ஒளித்தடையில் இருக்கீங்கம்மா. விளங்கல. பெண் வழிச்சேரல் அதிகாரத்தின் 2ஆம் குறள், குறள் எண் 902. பேணாது பெண் விழைவான் ஆக்கம் பெரியதோர் நாணாக நாணு தரும். பேணாது பெண் விழைவான் ஆக்கம் பெரியதோர் நாணாக நாணு தரும். தமிழ் அறத்தை பேணாது மனையாடின் இயல்பை விரும்பி ஒழுகுவானது செல்வம் தமிழ் இனத்துக்கே நாணத்தக்கதாய் தனக்கும் நாணம் தருவதாகும். பேணாது என்பதற்கு தன் ஆண்மையை பேணாது என்றாரும் உளர். பெண் விழைவால் வினை முடியானாதலால் அவன் பெற்ற செல்வம் அவன் திறத்தால் வந்திருக்க முடியாதென்று கருதி பிறர் நாணத்தக்கதா என எண்ணி உணர்ந்து அறிக. பிறர் நாணுவதற்கு தானும் நாணுவானாம் என்பதுமா. தன் பணி கடமையை பேணாமல் பெண்மையை விரும்பி நடந்து கொள்பவனது பெருமை நாணத்தக்கதாய் முடியும். பேணாது பெண் விழைவானாக்கம் பெரியதோர் நாணாக நாணு தரும் என்ற குறளையும் இக்குறளுக்கு புலவர் மா. நன்னன் அவர்கள் வழங்கிய சொற்பொருள், விளக்கம், கருத்து ஆகியனவற்றையும் உங்களோடு
பகிர்ந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சியம்மா, நன்றிமா. தொடர்ந்து நல்ல உரைநடை வேண்டுமா என்ற பகுதியின் சிறப்பு பகுதியாக அண்ணன்குடி மேன்மாளம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்களம்மா. இளவர் மா நன்னன் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலிலிருந்து அகலல் அகற்றல் என்ற 2 சொற்களை பற்றி இன்று பார்க்கலாம். அகலல் என்பது அகலமாதல். அகலல் என்பதற்கு மற்றொரு பொருள் நீங்குதல். அகற்றல் என்றால் அகலமாக்குதல், நீக்குதல். சாக்கடை நீர் தனியாக இருக்கும் போது அது நம்மால் உணரப்படுகிறது. அதையே கங்கை போன்ற ஆறுகளில் கலக்கச் செய்து விட்டால் அச்சாக்கடை மறைந்து கங்கை நீராகவே அது மாறிவிடுகிறது. இதற்கு நாலடியாரின் பின்வரும் பாடற்பகுதி சான்று பகர்வதை காணலாம். ஊரம் கணநீர் உறவு நீர் சேர்த்தக்கால் பேரும் பிரிதாகி தீர்த்தமாகும். அதே போல் நாற்றமும் காற்றில் கலக்கிற போது அது மறைந்து விடுகிறது. ஒன்றை அகலப்படுத்தி பரவலாக்கினால் பார்வையில் அது இல்லாமலேயே போய்விடும். அகலுதல் என்றால் ஒன்று தானே அகலமாதல் அல்லது நீங்குதல் என்று பொருள்படும். அகற்றல் என்பது ஒன்று மற்றொன்றை அகலமாக்குதல் அல்லது நீக்குதல் என்று பொருள்படும். இவற்றை முறையே தன்வினை என்றும் பிறவினை என்றும் இலக்கண ஆசிரியர்கள் பெயர் வைத்து குறிப்பிடுகின்றனர். தானே செய்வது தன்வினை என்றும் பிறரை அல்லது பிரிதொன்றை செய்ய செய்வது பிறவினை என்றும் கூறப்படும். ஓடுதல் தன்வினை, ஓட்டுதல் பிறவினை. உண்டல் தன்வினை, ஊட்டுதல் பிறவினை. பிறவினை என்பது பிறரை அல்லது பிரிதொன்றை செய்ய செய்வது என்றுதான் பொருள்படுமே தவிர ஒன்று பிரிதொன்றின் வினையை செய்வது என்று பொருள்படாது என்று விளக்கமளிக்கிறார்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியம்மா, சிறப்பு, நன்றி. தொடர்ந்து இசைப்பாடல் வழங்க வருகிறார் தென்மொழி பண்ணன் ஈகவரசன் ஐயா. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். பாவலரேறு ஐயா அவர்களுடைய பாடல் இது. சொன்னால் தெரிந்து கொள்வையோ, இல்லை தன்னால் அறிந்து கொள்வையோ. சொன்னால் தெரிந்து கொள்வையோ, இல்லை தன்னால் அறிந்து கொள்வையோ. ஆட தமிழ் மகனே உன் வினை கடனே, நீ சொன்னால் தெரிந்து கொள்வையோ. முன்னாள் தொடங்கி அவர் இந்நாள் வரையும் உண்டன் மண்ணால் உரிமை நலம் தன்னால் பிழைக்கும் கதை. முன்னாள் தொடங்கி அவர் இந்நாள் வரையும் உண்டன் மண்ணால் உரிமை நலம் தன்னால் பிழைக்கும் கதை. சொன்னால் தெரிந்து கொள்வையோ, இல்லை தன்னால் அறிந்து கொள்வையோ. ஆட தமிழ் மகனே உன் வினை கடனே, நீ சொன்னால் தெரிந்து கொள்வையோ. விண்ணோர் என உரைத்து உன் முன்னோர் தம்மை அடிமை செய்தார். விண்ணோர் என உரைத்து உன் முன்னோர் தம்மை அடிமை செய்தார். பயன் கொய்தார், இழிவு செய்தார். விண்ணோர் என உரைத்து முன்னோர் தம்மை அடிமை செய்தார். தம்மை பயன் கொய்தார், இழிவு செய்தார். அந்த ஒன்னார் ஆகின்றவரை என்ன தமிழனரும் தீதே செய்வர் சூதே எனும் கதையை சொன்னால் தெரிந்து கொள்வையோ. கன்னி குமரி நீளம் பின்னி படந்துயர்ந்து ஓங்கி, கன்னி குமரி நீளம் பின்னி படந்துயர்ந்து ஓங்கி, விரல் தாங்கி எழித்தேங்கி. கன்னி குமரி நீளம் பின்னி படந்துயர்ந்து ஓங்கி, விரல் தாங்கி நலம் தேங்கி. புகழ் மண்ணும் தமிழ் எழிலை, புகழ் மண்ணும் தமிழ் எழிலை தின்னும் வடமொழியை இன்னும் உயர்த்த அவர் இன்னும் முயல்வதனை சொன்னால் தெரிந்து கொள்வையோ, இல்லை தன்னால் அறிந்து கொள்வையோ.
நாட்டை திருத்தி தமிழ்நாட்டை வளம் பெருக்கி நின்றோம். நாட்டை திருத்தி தமிழ்நாட்டை வளம் பெருக்கி நின்றோம். துயர் கொன்றோம் உலகு வென்றோம். அவர் மாட்டை தொடர்ந்து புள்ளின் மேட்டை அறிந்து நாடி வந்தார். துயர் தந்தார் கதை இதனை சொன்னால் தெரிந்து கொள்வையோ, இல்லை தன்னால் அறிந்து கொள்வையோ. கொண்ட வடவரின்பால் கண்ட பயன் அடிமை அல்லால், கொண்ட வடவரின்பால் கண்ட பயன் அடிமை அல்லால், உரைப்பதுவோ சொல்லால் மென்றும் பல்லால். இவர் பண்டை பெருமை நிலை இனி பண்டை பெருமை நிலை உண்டே உரிமை வேறவாரீர் ஒன்று சேரீர். இனி பண்டை பெருமை நிலை உண்டே உரிமை வேறவாரீர் ஒன்று சேரீர். விடுதலையை சொன்னால் தெரிந்து கொள்வையோ, இல்லை தன்னால் அறிந்து கொள்வையோ. ஆட தமிழ் மகனே உன் வினைக்கடனே நீ சொன்னால் தெரிந்து கொள்வையோ. நன்றிங்க ஐயா, நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, சிறப்பு. தொடர்ந்து இசைப்பாடல் வழங்கி வருகிறார் செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி. வாருங்களம்மா. அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பெண்ணுரிமை பாடல் கவிஞர் தோழர் பிரளயன் அவர்கள் எழுதிய பாடல். அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு. அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் பெரும் பசப்பு. இச்சை கிளியாய் மோக பொருளாய் இருப்பதுதானா பெண் பொறுப்பு, இருப்பதுதானா பெண் பொறுப்பு. எத்தனை உரிமைகள் ஆணுக்கு, இங்கு ஏதும் இல்லை இங்கு பெண்ணுக்கு. எத்தனை உரிமைகள் ஆணுக்கு, அதில் ஏதும் இல்லை இங்கு பெண்ணுக்கு. ஆயிரம் வஞ்சனம் பெண்ணுக்கு, அது தெரிவதில்லை நம்ம கண்ணுக்கு. அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு. தொட்டில் இறங்கி தவழ்கையிலே தொடங்குதிந்த கொடுமைகளே, ஆணை பெண்ணை விளையாட்டினிலே பிரித்து வைப்பார் மடமையிலே. தொட்டில் இறங்கி தவழ்கையிலே தொடங்குதிந்த கொடுமைகளே, ஆணை பெண்ணை விளையாட்டினிலே பிரித்து வைப்பார் மடமையிலே. குட்டி சிறுமி மட்டை எடுத்து ஆட மாட்டாளா, நம்ம நாட்டு பிடி உஷா போல் ஆக மாட்டாளா. ஆட வேணும் பாட வேணும் நிகராயானும் பெண்ணும், ஆட வேணும் பாட வேணும் நிகராயானும் பெண்ணும். பிஞ்சு நெஞ்சிலே விதைக்க வேணும் சமத்துவத்தின் எண்ணம். அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு. புகுந்த வீடு செல்பவளாம் புருஷனோடு வாழ்பவளாம், பெண்ணின் கல்வி செலவினிலே கணக்கு பார்ப்பார் வீட்டினிலே. புகுந்த வீடு செல்பவளாம் புருஷனோடு வாழ்பவளாம், பெண்ணின் கல்வி செலவினிலே கணக்கு பார்ப்பார் வீட்டினிலே. பெண்ணும் படித்து உழைத்து பொருளை ஈட்ட மாட்டாளா, பெற்றவரைத்தான் பிற்காலத்தில் காக்க மாட்டாளா. பெண்ணும் படித்து உழைத்து பொருளை ஈட்ட மாட்டாளா, பெற்றவரைத்தான் பிற்காலத்தில் காக்க மாட்டாளாம். படிக்க வேணும் சிறக்க வேணும் நிகராயானும் பெண்ணும், படிக்க வேணும் சிறக்க வேணும் நிகராயானும் பெண்ணும். பிஞ்சு நெஞ்சிலே விதைக்க வேணும் சமத்துவத்தின் எண்ணம். அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு. குடும்ப வாரிசுமான ஆண்டானாம், குலப்பெருமை செய்வதும் ஆண்டானாம். பழங்கதை சாஸ்திர பல பேசி தள்ளி வைப்பார் பெண் குலத்தை. குடும்ப வாரிசும் ஆண்டானாம், குலம் பெருமை சொல்வது மாண்டானாம். பழங்கதை சாஸ்திரம் பல பேசி தள்ளி வைப்பார் பெண் குலத்தை. பெண்ணும் இங்கே குலத்து பெருமை பேச மாட்டாளாம், முத்து லட்சுமி வள்ளி அமைப்போல் ஆக மாட்டாளா. பெண்ணும் இங்கே குலத்து பெருமை பேச மாட்டாளா, முத்து லட்சுமி வள்ளி அமைப்போல் ஆக மாட்டாளா. வாழ வேணும் வெல்ல வேணும் நிகராயானும் பெண்ணும்,
வேணும் வெல்ல வேணும் நிகராயானும் பெண்ணும் பிஞ்சு நெஞ்சிலே விதைக்க வேணும் சமத்துவத்தின் எண்ணம் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வேறும் பசப்பு இச்சை கிளியாய் முக பொருளாய் இருப்பதுதானா பெண் பொறுப்பு இருப்பதுதானா பெண் பொறுப்பு எத்தனை உரிமைகள் ஆணுக்கு அதில் ஏதும் இல்லை இங்கு பெண்ணுக்கு எத்தனை உரிமைகள் ஆணுக்கு அதில் ஏதும் இல்லை இங்கு பெண்ணுக்கு ஆயிரம் வஞ்சனம் பெண்ணுக்கு அது தெரிவதில்லை நம்ம கண்ணுக்கு அச்சம் நாணம் பணம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் பெரும் பசப்பு. அடுத்ததுக்கு நன்றி அனைவருக்கும். மகிழ்ச்சி. சிறப்பு. நல்ல பாடலை வழங்கிய பாடகி அவர்களுக்கு வணக்கம், நன்றி. தொடர்ந்து திருக்குறளை இசை வடிவில் வழங்க வருகிறார் வைரமங்கை தங்கம் சாய்ராம். அனைவருக்கும் இனிய மணமகிழ் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. கலந்துரையாடல் பேரவை தமிழ்நாடு அரசு இன்று அழகான அதாவது செவிக்கு உணவு 2 பாடல்களை கேட்டு மிகவும் அருமையாக இருந்தது. 2மே அவ்வளவு இதாக அதாவது சொல்ல முடியவில்லை, அவ்வளவு தீன் சுவையாக இருந்தது. இப்பொழுது இந்த அதிகாரம் 17 அழுக்காராமை. ஒழுக்கரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காரிலாதையல்பு விழிப்பேற்றின் அத்தொப்பது இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் நன்மை பெறின் அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுவாக்கறிந்து அழுக்கார் உடையார் அது சாலும் ஒன்னார் ஒழுக்கியும் கேளின்பது கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும் அவ்வித்தழுக்காருடையாரை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் அழுக்கார் எவனொரு பாவி திருச்செற்றும் தீதொழி உயிர்த்துவிடும் அவ்விய நெஞ்சத்தானாக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அக்திலார் பெருக்கத்தின் தீர்ந்தாரும் அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அக்திலார் பெருக்கத்தின் தீர்ந்தாரும் நன்றி, வணக்கம். திருவள்ளுவர் நமக்கு அளித்து திருக்குறள் வழி நிற்போம், வையத்தை வளமுடன் நாமும் வாழ வைப்போம், வையத்துடன் ஒத்து போவோம் என்று சொல்லிக் கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. சிறப்பு. இனி இத்துடன் நிறைவு பெறுவது முதல் பகுதி. தொடர்வது நிகழ்வினுடைய 2ஆம் பகுதி. கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் பெண்கள் களம். நிகழ்வு எண் 2232. அறிவன் 5/8/2026. திருவள்ளுவர் ஆண்டு 2057. கடகம் 20. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தினுடைய மேலாளராக பின்னாடம் பகுதியிலே மேலராக இருக்கின்ற தாராமதன் அவர்கள். அவர்கள் 1000க்கும் மேற்பட்ட கவிதைகள் எழுதி பல சான்றிதழ்களும் விருதுகளும் வாங்கியிருக்கிறார். அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி, ஜெர்மன் தமிழருவி, அட்கா வானொலி இவற்றில் எல்லாம் கவிதைகளை வாசித்திருக்கிறார். பல தொகுப்பு நூல்களிலும் கவிதைகளை சிறுகதை நூல்கள் வெளியாகி உள்ளன. 1000க்கும் மேற்பட்ட கவிதைகள் எழுதி பல சான்றிதழ்கள் விருதுகள் வாங்கியிருக்கிறார். இவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண்கள் நாட்டின் கண்கள். பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற தலைப்பில் பேச இருக்கின்ற இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஆயுள் காப்பீட்டு கழகத்தினுடைய மேலாளராக இருக்கின்ற பெண்ணாடம்
சகோதரி தாரா மதன் அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவை வருக வருக என்று வரவேற்கிறது. அம்மா தளம் இப்பொழுது உங்கள் கையில். தாங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். வாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். அவையோருக்கு வணக்கம். நான் இன்று பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற தலைப்பு சேர்ந்துள்ளேன். முதல்ல என்னை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்லிடுங்க ஐயா. பாரத தாயின் மடியில் வளர்ந்தேன், தேனூரும் தமிழை மொழியாக கொண்டேன், சங்க தமிழ் காட்டிய பாதையில் நடந்தேன், பேசியது பெண்மை, போற்றியது உலகம், பல்லாயிரம் மக்களின் உறவில் மலர்ந்தேன், பாரினில் தமிழினை போற்றி புகழ்ந்தேன். அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். என் பெயர் தாரா மதன். நான் படித்தது SLC. பள்ளியில் தொடங்கும் இனிய கனவுகள் படித்து முடித்து முடங்கி போனது. குழந்தை குடும்பம் என காணாமல் போனது. பாரதி சொன்ன புதுமை பெண்ணாக மாறாமல் இருண்டது. காலந்தோறும் பெண்களின் நிலைமை உலகில் மாறாமல் செயலின்றி தவிக்கிறது. கனவுகள் நிலைத்திட சூழல் வந்தது. கொரோனா வழியில் முகநூல் வழியில் முகவரி கிடைத்தது. எனக்கென வாழும் எண்ணம் எழுந்தது. பட்டமரம் துளிர்த்து பூத்து மலர்ந்தது. 62 வயது முதல் சோதனைகள் கடந்து சாதனைகள் புரிந்து தமிழின் அருமை கவிதை படைத்து கதைகள் சொன்னது. அகம் குளிர ஆனந்தமாய் தடைகள் தாண்டி சிகரம் தொட்டது. நம்பிக்கை நெஞ்சில் இன்பம் தந்தது. கனவுக்கு வயதில்லை, தொடர்ந்தது நினைவுகள். என்னுயிர் தமிழுடன் வெற்றி நடை போட்டது. செந்தமிழை தேனாக்கி திகட்டாத முத்தெடுத்து பைந்தமிழால் இணைந்து முதுமையில் வென்றது. இதுதான் எனது வரலாறு. தமிழகத்தில் சங்க காலம் தொட்டு இன்று வரை பெண்கள் நாட்டின் கண்களாய் திகழ்ந்தனர். அவர்களை பற்றி எனக்கு தெரிந்த விவரங்களை உங்களுடன் பகிர்ந்து மகிழ்கிறேன். சிறப்பு செய்வோம் தமிழால் இணைந்து. இணைந்து செய்யும் செயல்கள் நன்றாம், நன்றாம் உறவுகள் வழியில் அனைத்தும். அனைத்தும் அறிவோம் அறிவுடன் அரணுடன். அரணுடன் ஆக்கமும் ஊக்கமும் உயரும். உயரும் உணர்வுகள் வளரும் திறனுடன். திறனுடன் செயல்கள் புகழுடன் பெருமை. பெருமை சேர்க்கும் செந்தமிழ் சிறப்பு. மங்கை என்பவள் வாழ்வில் ஆதரவு தருபவள், மனதில் உறுதியுடன் அனைத்து சுமையும் சுமப்பவள், எத்தனை துயரம் வந்தாலும் வழிநடத்தி செல்பவள், தனக்கென ஏதும் இல்லாமல் போனாலும் எதற்கும் கலங்காது தனித்து நிற்கும் சிங்கம் அவள். புலியை முரத்தால் அடித்து விரட்டியவள். விழிகள் நோக்கின் விந்தைகள் பிறக்கும். சங்க காலம் முதல் இன்று வரை வழிகாட்டிகளாய் சரித்திரம் படைத்து சாதனை பெண்களை பற்றி அறிவோம். முதலில் ஔவையார் பற்றி பேசலாம். 12ஆம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்தவர் ஔவையார். ஔவையார் காலத்தில் வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி 3 பெண் புலவர்கள் ஔவையார் என்ற பெயரில் 12ஆம் நூற்றாண்டுக்கு முன் ஒருமித்த குணாதிசயங்களோடு புலமையோடு வெவ்வேறு காலகட்டங்களில் தமிழகத்தில் வாழ்ந்தனர். முதல் ஔவை கடைச்சங்க காலத்தில் வள்ளுவர், நக்கீரர் போன்றோரின் காலகட்டத்தில் வாழ்ந்ததாகவும், 2ஆம் ஔவை பக்தி இலக்கிய புலவர்களாகிய சுந்தரமூர்த்தி நாயனார், சேரமான் பெருமாள் நாயனார் ஆகியோர் காலத்திலும், 3ஆம் அவர் கம்பர், புகழேந்தி, ஜெயங்கொண்டார், சேக்கிழார், வட்டக்கூத்தர் காலத்திலும் வாழ்ந்ததாக சான்று உள்ளது. அதியமான் ஈந்த அற்புத நெல்லிக்கனியால் சிரஞ்சீவியாக வாழ்ந்தவர் ஔவையார். தமிழ்நாடு முழுவதும் பயணித்தவர். அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4ம் அறிந்தவர். மூவேந்தர்கள் மட்டுமல்லாது பலரது சபையில் மன்னர்களின் மதிப்பை பெற்று கவிபாடி பசுகள் பெற்றவர். முல்லைக்கு தேர் தந்த பரப்புமலை தலைவன் பாரியின் மகள்களுக்கு அவர் இறந்த பின்
பெரும் புலவர் கபிலர் அவர்களுடன் இணைந்து திருமணம் செய்து வைத்தவர். பாரி மகளிரின் திருமணத்தை மூவேந்தர்களை சீர்கொண்டு வரச் செய்து ஔவையார் நடத்தி வைத்த இலக்கிய செய்திகள் உள்ளன. அறவாழி ஔவை வாழி ஆத்திச்சூடி 109 பாடல்கள், கொன்றை வேந்தன் நீதி நூல் 91 பாடல்கள், மூதுரை நீதி நூல் 30 வெண்பா பாடல் கொண்டது. அடுத்து பாரியின் மகள் அங்கவை கபிலரிடம் பாடம் பயின்றார். அங்கவை கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கியவர். முக்கணியில் ஒன்றான மாங்கனியை பறிக்க தன் காதலன் உதிரனோடு குதிரையேறி சென்றார். மயிலாவின் வளைகாப்பு நிகழ்வுக்கு பரிசளிக்க செங்கனி காட்டில் கிடைக்கும் என்று அறிந்து காடு மேடு வனங்களை கடந்து தைரியமாக சென்றார். அந்த மரம் இருந்த இடத்தை அடைந்து உச்சியில் உள்ள பழத்தை பறிக்க சென்ற போது அம்மரத்தில் இருந்த செவ்வெரும்புகள் கடித்து அவளுடைய காதலன் மயக்க நிலைக்கு செல்ல, அப்போது பரம்பு நாட்டின் மீது படையெடுத்து வரும் படையில் இருக்கும் பகைவர்களின் இனத்தை தனது தந்தைக்கு ஒளியின் மூலம் ஓசை எழுப்பி காட்டினார். உதிரனை கயிற்றால் கட்டி தனியாக வீரத்தோடு அவனை உச்சி கிளைக்கு இழுத்து மறைத்து வைத்து காப்பாற்றிய பெருமை அவளது வேகம், விவேகம், தைரியம் அனைத்துக்கும் பொருந்தும். மதுரையை ஆண்ட சொக்கநாதரின் மனைவி ராணி மங்கம்மா 1698 முதல் 1704 வரை நல்ல முறையில் ஆட்சி செய்தவர். ஆட்சி பொறுப்பை ஏற்ற காலத்தில் தஞ்சை மராட்டியர்கள், முகலாயர்கள், திருவாங்கூர் அரசு போன்றவர்களால் சவாலை சந்திக்க வேண்டி இருந்தது. மிக திறமையான ராஜதந்திரியாகவும் தேர்ந்த அரசியல் அறிவும் பெற்று மிக திறமையாக முறியடித்தார். அக்காலத்தில் கணவனுடன் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை தவிர்த்து பெண்ணாக இருப்பது தடையல்ல என்பதை தென்னிந்தியாவில் நிரூபித்த அரசி ராணி மங்கம்மாள். அடுத்து வீரமங்கை வேலு நாச்சியார். ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி மகள் வேலு நாச்சியார் பல மொழிகளும் போர்க்கலைகளும் கற்று ஆணுக்கு நிகராக அவரது தந்தை அரசியை பயிற்றுவித்தார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதருக்கு மணமுடித்து வைத்தார். பதவியில் இருந்த போது கணவரின் படைகளுக்கு தளபதியாக தலைமை தாங்கி ஆங்கிலேயரை எதிர்த்தார். அவரது கணவர் கப்பம் கட்ட மறுத்ததால் ஆங்கிலேயரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்போது ஊருக்கு சென்ற வேலு நாச்சியாருக்கு குழந்தை பிறக்க அந்த நேரம் நயவஞ்சகமாக திட்டமிட்டு வடுகநாதரை கொன்று நாட்டை கைப்பற்றினர். கணவர் இறந்த செய்தி கேட்டு ராணிக்கு முன் 18ஆம் நூற்றாண்டில் பெண் வீராங்கனைகளுக்கு போர் பயிற்சி அளித்தார். மருது சகோதரர்கள் துணையோடு ஹைதர் அலியிடம் உருது மொழியில் தன் நிலையை கூறியவர் அவரது அபிமானம் பெற்று தேவையான படைகளுடன் குழந்தையை முதுகில் சுமந்து போருக்கு புறப்பட்டார். முதலில் பெண்களுக்கு பயிற்சி அளித்து போரில் குயிலி என்ற பெண்ணை தளபதியாக நியமித்து கோட்டைக்குள் நுழைந்தார். அங்கே பீரங்கி வெடிகுண்டுகள் இருப்பதை கண்ட குயிலி ஆயுத கிடங்கில் தன்னைத்தானே எரியூட்டி தகர்த்து சிவகங்கை கோட்டையை கைப்பற்றினார். என்ற சிறு பெண் என் உயிர் போனால் ஆங்கில படையினருக்கு பதிலளிக்க அவளை வெட்டி வீழ்த்தினர். அவளது நினைவாக உடையாள் படை என்று பெண்களின் தனிப்படை பிரிவுக்கு பெயரிட்டார் வேலு நாச்சியார். அது மட்டுமல்ல, போரிட்டு நாட்டை கைப்பற்றிய பிறகு அவள் இறந்த இடத்தில் நினைவு சின்னமாக்கி தனது வைரத்தாலியை அச்சின்னத்துக்கு அணிவித்தார். 18ஆம் நூற்றாண்டில் கணவருடன் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை நிறுத்தி குழந்தையுடன் சபதம் ஏற்று சிவகங்கை சீமையை ஆங்கிலேயரிடமிருந்து கைப்பற்றி வெற்றி கொடி பறக்க விட்டார். அடுத்து வெள்ளையம்மாள். ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயில் பொக்கிஷத்தை காக்க உயிர் விட்ட தவசி. கோயிலின் நடன கலைஞரான வெள்ளையம்மாள் அரங்கனின் மீது கொண்ட பக்தியால் டெல்லி சுல்தான் படைத்தளபதியை நம்பச் செய்து கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து சென்று தனியொரு பெண்ணாக கீழே தள்ளி கொன்றார். கொள்ளையடிக்க வந்தவர்களை
அவர் தனியாக நின்று கொண்டதால் வெள்ளை கோபுரம் எதிரிகளிடமிருந்து பிடிபடாமல் தானும் குதித்து உயிர் துறந்த அவரின் நினைவாக ஸ்ரீரங்கம் கோயிலின் ஒரு கோபுரம் இன்றும் வெள்ளை கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் படிச்சு பார்த்ததுதான். நவீன கால இந்திய பெண்களின் வாழ்க்கை முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களுக்கு வித்திட்ட இந்திய பெண்களில் பல துறைகளில் முதல் நபராக சாதித்தவர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர், முதல் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி. கல்வியில் அவருக்கு இருந்த ஆர்வத்தை அறிந்து புதுக்கோட்டை மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் கல்வி உதவித்தொகையுடன் உயர்நிலை பள்ளியில் படிக்க இடமளித்தார். அக்காலகட்டத்தில் படித்த ஒரே மாணவியாக மருத்துவ கல்லூரியில் அறுவை சிகிச்சை பிரிவில் மாணவியாக தேர்ச்சி பெற்று தங்கப்பதக்கம் வென்றாக சிறந்தார். அன்னை தெரசா செய்தவர் மனிதநேயத்தின் அடையாளமாக திகழ்ந்தார். தொழில்நோய், எய்ட்ஸ் நோய், வாழும் வாழ்க்கையில் வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள். இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம். அன்னை தெரசாவின் பொன்மொழிகள். 1979 அமைதிக்கான நோபல் பரிசையும் இந்தியாவின் சிறந்த குடிமகட்சுமி, விதவைகளின் விடிவெள்ளி சுப்புலட்சுமி, குழந்தை திருமணத்தை எதிர்த்தவர், விதவையருக்கு கல்வி வசதி கிடைக்க பாடுபட்டார், சிறுமியர் விதவை கோலத்தில் அனுபவித்த சிரமங்களை போக்க கல்வியை தீவிரமாக செயல்படுத்தி பெண்கள் உயர்வுக்கு உழைத்தார். இன்றைய நூற்றாண்டிலும் பல பெண்கள் சாதனை புரிந்து வருகின்றனர். மூத்தோர்கள் வயதிலும் கல்வி அறிவு ஒழுக்கத்திலும் சான்றோர்கள் ஆவர். அதனால் இக்கால குழந்தைகளே மூத்த சொல்லும் முழு நெல்லிக்கனியும் முன் கசக்கும் பின் இனிக்கும் என்பதை உணர்ந்து வேண்டும். பெற்றோர் சொல்வழியில் நடந்து கல்வியின் பயனால் கருத்தறிந்து நட்புக்கு இலக்கணமாய் நல்லது செய்து போதுமென்ற மனதுடன் சிறப்புடன் வாழ்ந்து பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் பெருமையும் வற்றாமல் காத்திட வேண்டும். அன்பு என்னும் கடலில் நீராய் அநீதி நடக்கும் இடத்தில் நெருப்பாய் நிமிர்ந்து நடந்து நிம்மதி காண்பாய். பாலியல் தொல்லை செய்தால் பயந்து போ. அடுப்படி வாசலில் அக்னி தேவதையாக அனைவரையும் காக்கும் அன்னலட்சுமியாக வாழும் பெண்களே உலகில் கோடி. ஆணுக்கு நிகரென பெண்ணை போற்றும் பாரதியின் பாடல்கள் பொருந்தும் வகையில் புதுமை பெண்களாய் பவனி வாருங்கள். கோடியில் ஒருவராய் வாழ்வில் சிறக்க இயலாமையை இல்லாததாக்கி துணிந்து செயல்படு. நீங்கா புகழுடன் சரித்திரம் படைத்திடு. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்றும் அறியேன் பராபரமே. உனக்கான நேரம் வந்திடும் காலம் அறிவியல் வித்தைகள் 1000 காணலாம். என்னும் எழுத்தும் கண்ணென கொண்டு தெளிந்த அறிவுடன் தொடர்ந்து சென்றால் நாடும் வீடும் நம்மை போற்றும். சங்க காலம் தொட்டு இன்றும் சரித்திரம் படைக்கும் சாதனை பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற உண்மையை ஏற்று நடக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தாராமதன். அடுத்து என்னுடைய ஒரு சின்ன கவிதையை படிக்க ஆசைப்படுறேங்க ஐயா. படிக்கலாமா? படிங்க. ஆடவர் திறம் போற்று. முன்னேறிய நாடுகளில் ஆண்களுக்கே முதன்மை, அனைத்து பெருமையும் ஆணுக்கென பெண்கள் மகிழ்வுடன் வணங்குவோம். பாரதியார் வள்ளுவர் வழிகாட்டும் பாதையில் நடந்து காட்டி கும்மி அடிப்போம். பெண்ணே குழந்தை சுமந்து தாயாகிறாள், ஆனால் ஆணின் உயிரும் உணர்வும் இல்லையெனில் மலடியாக நிற்போம். இப்போது விஞ்ஞானம் முன்னேறி விட்டது. ஆணின் துணையின்றி பிள்ளை பெறலாம் என்று பேசி இருமாந்து நிற்கலாம். குழந்தை பெறுவது பெண் என்றால் அதற்கு உயிர்ப்பும் உயிரும் ஆணின் விந்தனு அல்லவா? குடும்ப சுமைகளை காலம் முழுவதும் தாங்குவது ஆணின் அழகோ?
பெண்களும் கொடுப்பது உண்மை. அனைத்துக்கும் ஆணுக்கு பின் என்பதே பெருமை. இல்லையெனில் உலக பார்வையில் கைம்பெண் இதவை எதிரே வந்தால் ஏளனம் பேசும். நம்பிக்கை வடிவம் வாழ்வில் ஆணே. வாழ்வு அசந்தமும் ஆடவர் திறம் போற்றி ஆனந்தமாய் கும்பிட்டு வணங்கி மகிழ்ந்து வாழ்த்து பாடுவோம். நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி. சிறப்பு. மிக சிறப்பாக இன்றைய பெண்ணின்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற தலைப்பில் மிக சிறப்பாக உரையாற்றிய இன்றைய சிறப்பு அழைப்பாளர் தாராமதன் அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரையும் சார்பாக நன்றிகள். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க வருகிறார் மரியாதைக்குரிய நீதியரசர் நடராஜன் ஐயா. வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்று அம்மையார் தாராமதன் அவர்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற தலைப்பில் சுருக்கமாக உரையாற்றினாலும் சிறப்பாக உரையாற்றினார். இந்த நாட்டில் பெண்கள் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர்கள், சாதனைகள் என்னென்ன என்பதையெல்லாம் அடுக்கடுக்காக எடுத்து சொன்னார்கள். ஆரம்பத்தில் ஔவையார், அடுத்து ராணி மங்கம்மாள், வேலு நாச்சியார், வெள்ளையம்மாள், முத்துலட்சுமி, அன்னை தெரசா அவர்கள் செய்த சாதனைகளை எல்லாம் அடுக்கடுக்காக எடுத்து சொன்னார்கள். முத்துலட்சுமி அம்மா அவர்களை பற்றி ஒரு சின்ன தகவலை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவதாசி இனத்தை சார்ந்தவர். அவர் சட்டமன்றத்தில் மேலவை உறுப்பினராகவும் இருந்தார். அதாவது எம்எல்சின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது தேவதாசி முறை என்பது கோயில்களில் ஒரு சாதி பெண்ணை மட்டுமே நடனமாடுவதற்கு அனுமதிப்பது, அவர் அந்த கோயிலுக்கு அர்ப்பணம் செய்யப்படுபவர், அங்கேயே இருந்து இல்லற வாழ்க்கையில் நுழையாமல் நடனமாடவும் அங்கேயே திருப்பணியை செய்து கொண்டு இருக்க வேண்டும். அவர் பாலியல் தொல்லைகளுக்கு பலராலும் ஆளாக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டும் இருப்பார். அப்படி தேவதாசி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்று முத்துலட்சுமி அம்மா அவர்கள் தீர்மானம் கொண்டு வருவார்கள். அப்பொழுது காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவர், பார்ப்பனர், அவருடைய பெயர் எனக்கு உடனே நினைவுக்கு வரவில்லை, மன்னிக்கவும், அவர் இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்தார். அப்பொழுது முத்துலட்சுமி அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை பார்த்து, ஐயா, இப்படி நாளை விவாதத்திற்கு வருகிறது இந்த பிரச்சனை, இன்றும் விவாதம் நடந்தது, நாளையும் விவாதம் தொடர்கிறது, நான் என்ன சொல்ல என்று கேட்டார். தந்தை பெரியார் அவர்கள் அவருக்கு இப்படி சொல்லுங்கள் என்று யோசனை கூறி அனுப்பினார். மறுநாள் வாதரை வரும் பொழுது அந்த பார்ப்பன உறுப்பினர், தேவதாசி என்பது கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு மகத்தான தொண்டு, அதை போல ஒரு புண்ணியமான காரியம் எதுவுமே இல்லை, அதை போய் ஒழிக்க வேண்டும் என்று கூறுகிறார்களே என்று மிகவும் ஆதங்கத்தோடு உரையாற்றினார். அதற்கு முத்துலட்சுமி அவர்கள் அந்த அருமையான தொண்டை, அந்த தெய்வத்திற்கு செய்கிற தொண்டை
எங்கள் சாதியினர் செய்து செய்து சலித்து போய்விட்டார்கள். இனிமேல் நாளை முதல் அவருடைய இனத்தவர்கள் அந்த தொண்டை செய்யலாம், அவருடைய இனத்து பெண்களை அந்த தெய்வ தொண்டை செய்வதற்கு அனுப்பச் சொல்லுங்கள் என்று சொன்னார். அந்த உறுப்பினர் தலையை கவிழ்ந்து கொண்டார். அதன் பின்புதான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பது வரலாற்று செய்தி. இப்படி பெண்கள் பல வரலாற்று நிகழ்வுகளை செய்துதான் இருக்கிறார்கள் என்பதையும் நான் வழிமொழிந்து மிகச் சிறப்பாக உரையாற்றிய அம்மையார் தாரா மதன் அவர்களுக்கு எனது வாழ்த்துகளும் பாராட்டுகளும் உரித்தாகுக. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியா சிறப்பாக வாழ்த்துரை வழங்கிய நீதியரசருக்கு நன்றி பாராட்டுகிறோம். வடமொழியில் தாரா என்றால் நட்சத்திரம் என்று பொருள். மிக சிறப்பாக இன்று உரை வழங்கிய நட்சத்திர மதன் அவர்களுக்கு தொடர்ந்து வாழ்த்துரை வழங்க வருகிறார் நம்முடைய திருக்குறள் காமராஜர் ஐயா. வாருங்கள் ஐயா. நிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பித்தலை. நான் பேசுறது கேக்குதா ஐயா? தெளிவா கேக்குதுங்கய்யா. இன்று சிறப்பு விருந்தினராக நம் அரங்கத்திலே கலந்திருக்கிற தாரா மதன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். மங்கையாராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்ற நாமக்கல் கவிஞரின் கூற்று முற்றிலும் உண்மையானது. எந்த நாடு அல்லது சமூகத்தின் பெண்கள் சமமாக நடத்தப்படுகிறார்களோ அந்த சமூகமே சிறந்த சமூகம். உலகில் மனிதர்கள் அனைவரும் தனித்தனியாக தன்னால் கவனிக்க முடியாது என்பதால் தான் இறைவன் பெண்ணை படைத்தான் என்பார்கள். உண்மைதான். அதை மெய்ப்பொருள் வகையில் தாய்மொழி தமிழ்நாடு, கங்கை, காவிரி என்ற பெண்கள் பெயராகவே நம்ம சமூகம் வைத்திருக்கிறது. சங்க காலத்தில் அவை மாசாத்தியார், பொன்முடியார், கங்கை, காக்கைப்பாடியினர், பாரி மகளிர் போன்ற 30க்கும் மேற்பட்ட பெண் புலவர்கள் ஆணுக்கு சமமான கல்வி கற்று சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருந்துள்ளார்கள் என்று நம்முடைய தாரா மதன் அவர்கள் பல செய்திகளையும் பல பேருடைய எடுத்துக்காட்டாக சொன்னார். இப்படி அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு பேதை என்பது மகளிருக்கு அடிகளில் என்று கூறிய அடிமையும் கொடுமையும் செய்யப்பட்டவர்களுக்கு மத்தியில லட்சத்துல ஒருத்தர் கோடியில ஒருத்தர் பிறந்து அவங்க பெண்ணின் விடுதலைக்காக போராடினார்கள் என்று சொன்னார்கள். மகிழ்ச்சி. நான் அவர்கள் முதலிருந்தே சொன்னேன், அம்மா பொசுக்குன்னு முடிச்சிடாதீங்க, உங்களுக்கு கிடைத்த நேரம் 1/2 மணி நேரம் அந்த முழுமையாக பயன்படுத்துங்கள் என்று சொன்னேன். அது ஏனோ அவர்கள் ஐயா நான் சொல்லி பேசுறேங்க ஐயா அப்படின்னு சொன்னவங்க திடீர்னு பொசுக்குன்னு முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் கூட ஔவையாரை பொறுத்தவரை 7 ஔவையார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது வரலாற்று உண்மை. அதுல பாத்தீங்கன்னா வரலாறுகளை நீதிபதியாக கூட சொல்லும் போது மாற்றியோ திட்டியோ சொல்லக்கூடாது என்பதுதான் எங்களுடைய முழுமை பெற்ற ஒரு பெரிய சான்றோர் பெண்மணிக்கு தான் அவையான் பேரு. அவையான் தனியா யாரும் இல்லை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஜானகி பொண்ணு கூட ஒரு அவையார் மாதிரி தான் அந்த ஊர்ல. அந்த மாதிரி தேவையில்ல அந்த நாட்டுல இங்கிருந்து போய் ஒரு அவையாராக திகழ்கிறார், எல்லா கூட்டங்களையும் கலந்து கொள்கிறார் என்பது அந்த அடிப்படையான குடும்ப வழிநடத்துவதில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அவர்கள் குடும்ப நல்வாழ்வுக்காகவும் ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகளுக்காகவும் ஒழுக்கம் கற்றுத்தரத்தில் அச்சாணியாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்படி பண்ணும்போது நம்முடைய அம்மையார் அவர்கள் பல பேர் உதாரணமா காட்டினாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா இந்த கொடுமைகளில் இருந்து வெளிவந்தவர்கள்
அவரை பற்றியும் ஒரு கட்டுரையாகவே நீதியரசர் அவர்கள் சொன்னார். இப்படி சாதித்த மகளிர்கள் ஏராளமான பேர். அவர்களை எல்லாம் பட்டியலிட்டால் கூட அவங்களுக்கு நேரமே போதாது. ஏறக்குறைய 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசினா கூட இந்த தலைப்புல பேசிக்கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் கூட நமக்கு ஏதோ ஒரு நேரத்தை மிச்சப்படுத்தி நமக்கெல்லாம் கொடுத்து சென்றிருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய கருத்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி ஐயா. நல்லதொரு வாழ்த்துறை வழங்கிய ஐயாவிற்கு நன்றி. இன்று நாம் கேட்ட தலைப்பு சாதாரண தலைப்பு அல்ல. ஒரு நாட்டினுடைய உயிரோட்டத்தையும் அதன் எதிர்காலத்தின் ஒளியையும் சிந்தித்ததற்கான உயரிய தலைப்பு பெண்கள் நாட்டின் கண்கள். கண்கள் இல்லாமல் மனிதன் உலகை காண முடியாது. அதுபோல பெண்களின் பங்களிப்பு இல்லாமல் ஒரு நாடு தனது வளர்ச்சி பாதையை தெளிவாக காண இயலாது. தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க வருகிறார் மலேசியாவில் இருந்து ஜானகி பொன்னன். வாருங்களம்மா. அனைவருக்கும் வணக்கம். தாராமதனுக்கு சிறப்பு வணக்கம். மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆரம்பத்திலிருந்து பெண்களையே சிறப்பாக பேசிக்கொண்டு வந்தீர்கள். பட்டமரம் துளிர்த்தது 62 வயதுல. கனவுக்கு வயதில்லை என்றீர்கள். ஆமாம், நாமும் இன்று கனவுக்கு வயதில்லை என்றுதான் சிறப்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த பெண்களை பத்தி மிக அருமையாக ராணி மங்கம்மாள், வேலி நாச்சியார், அவரின் கணவரை அவங்க பிரசவ சமயத்துல ஏமாத்தி அவங்களுக்கு கொண்டது, இந்தியாவின் சுதந்திர பெண்கள் எல்லாம் அழகாக சொன்னீங்க. வெள்ளையம்மாள், முத்துலட்சுமி, கல்வி, அன்னை தெரேசா, எல்லாத்த பத்தியும் அழகழகா ரொம்ப அருமையா இருந்துச்சு. நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன். என்ன கொஞ்சம் சொல்லுவீங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு நிப்பாட்டிட்டீங்க. பெண்ணின் பெருமையே பெருமை என்று சொல்லி 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 ஆரம்பம் முதல் பெண்ணின் பெருமையே சொல்லி ஆண்களையே விட்டு கொடுக்க கூடாது என்று கடைசியில் அவர்களுக்கும் ஒரு சிறப்பு கவிதை படைத்து விட்டீர்கள். மிகச் சிறப்பு. ஆனா எங்கேயோ இருக்கிற பொண்ணுங்களை மற்றும் சிறப்பு தான் நமக்கு தெரியுது. அந்த கண்ணகிலேருந்து இந்த போர் முனையில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் நமக்கு தெரியுது. அவங்க சிறப்பை பத்தி பேசுறாங்க. ஆனா ஒவ்வொரு வீட்டுல உள்ள பெண்ணும் ஒரு கண் தான். ஒவ்வொரு குடும்பத்தையும் அவங்க முன்னேற்றம் எப்படி வாழ வைக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்களை பெருசாக்கி எப்படி வளர்க்குறாங்க, அருமையா வளர்க்குறாங்க. அதனால ஒவ்வொரு வீட்டின் பெண்ணும் ஒரு கண் தான். தங்கமங்கை, வைரமங்கை போல. நன்றி, நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி அம்மா. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய மலேசியா ஜானகி பொன்னன் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். திருக்குறள் இல்லற வாழ்வின் மேன்மையை பேசுகிற பொழுது மனைத்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை என்று பெண்ணினுடைய மாண்பை உயர்த்தி கூறுகிறது. நல்ல குடும்பத்தினுடைய அடித்தளம் நல்ல பெண்ணே என்பதை குறள் வலியுறுத்துகிறது. தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க வருகிறார் நன்னன்குடி வேண்மாளம்மாள். வாருங்களம்மா. நன்றி ஐயா. பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற தலைப்புல ஒரு உரையை வழங்கினார்கள் தாரா அவர்கள். கல்வி எவ்வளவு தேவையானது என்பது இப்பொழுது நமக்கெல்லாம் நன்றாக தெரிகிறது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்கள் வெளியிலே வரக்கூடாது, அவர்கள் கல்வி கற்கக்கூடாது என்று அவர்களை ஒரு இருட்டறையிலே வைத்திருந்தார்கள். அந்த காலகட்டத்திலேயே நம்முடைய சங்க காலத்துல பல புலவர்கள் இருந்திருக்காங்க, பெண்பால் புலவர்கள்லாம். ஆனா இடைக்காலத்துல அந்த இல்லாமல் போய்விட்டது. ஒவ்வொரு குடும்பத்திலுமே பார்த்தா அவங்க இப்ப என்னோட தலைமுறையில பாத்தீங்கன்னா எங்க வீட்டிலேயே இப்ப முதல் பட்டதாரி பெண்ணு நான் தான் எங்க குடும்பத்துல. அந்த மாதிரிதான் இருக்கோம். இப்ப எனக்கு 70 வயது ஆகிறது. அப்பதான் நாங்கெல்லாம் கல்லூரிக்கு போறது அப்பதான் தொடங்குது எங்க குடும்பங்கள்ல. அப்படி இருந்த ஒரு நிலைதான் இருந்திருக்கு. இப்போ தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்காக கல்விக்காக பல நல்ல செயல்கள் செஞ்சிருக்காரு. நீ கரண்டியை பிடுங்கிட்டு அவங்களுக்கு நூல்களை கொடு, படிப்பை கொடு என்று அவர் சொல்லியிருக்காரு. ஒரு முறை அவர் வெளியூருக்கு போயிட்டு இருக்கும்போது வண்டியில போயிட்டு இருக்காரு. அவர் போகும்போது நிறைய பெண் பிள்ளைகள் போறாங்க நடந்து. அவர் என்னன்னு கேட்டிருக்காரு பக்கத்துல இருக்க உதவியாளரை. எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. நிறுத்த சொல்லி அவர் அந்த குழந்தைகள், பெண் குழந்தைகள் பள்ளிக்கு போவதை பார்த்து ரசித்து கைத்தட்டி மகிழ்ந்திருக்கிறார். அப்படி பெண் கல்வியை அவ்வளோ அவர் விரும்பி இருக்கிறார். அதுபோல நம்முடைய
இலக்கியங்களும் பல இருக்கு. பாவேந்தர் சொல்வாரு, படியாத பெண்கள் கலர் நிலம். கலர் நிலம்னா ஒண்ணும் விளையாது அதுல. அதனால பெண்கள் படிச்சாதான் அந்த நிலம் வந்து பக்குவப்படுன்ற மாதிரி பெண்களும் பக்குவப்படுவாங்க, அவங்க குடும்பமும் உயரும். அது போல நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஜோதிராவ் பூலே பற்றி. அப்புறம் அவங்களோட இணையர் சாவித்ரிபாய் பூலே, அவங்க எல்லாம் பெண் கல்விக்காக பல தொண்டுகள் செஞ்சிருக்காங்க. அவங்கள வருத்திக்கிட்டு அவங்க செஞ்சிருக்காங்க. அவங்க வந்து எவ்வளவு கொடுமைகளை எதிர்கொண்டு அவங்க வந்து இந்த கல்விக்காக பண்ணிருக்காங்கன்றது அந்த வரலாறு படித்தான் நமக்கு தெரியும். ஒவ்வொரு முறை போகும்போதும் அவங்க மேல மலத்தையும் இதையும் வாரி இறைப்பாங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது. அப்பொழுது அவங்க வந்து அந்த உடையை களைந்து விட்டு அங்க போய் வேற உடை போட்டுக்குவாங்க. திரும்ப வரும்போது அதே உடையை போட்டுக்கிட்டு வருவாங்களாம். இல்லைன்னா தெரிஞ்சிடும் இல்லையா அவங்களுக்கு. அந்த மாதிரி அவங்க வந்து இந்த கல்விக்காக ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே போன்றவர்கள்லாம் பல தொண்டுகள் செய்திருக்கிறாங்க. அதனால பெண்கள் கல்வி கற்பது என்பது ரொம்ப தேவையானது. அந்த குடும்ப முன்னேற்றத்துக்கு அது தேவையானது என்பதை இக்காலத்துல நாம எல்லாம் உணர்ந்திருக்கிறோம். அது தொடர்ந்து அந்த கல்வியை நாம வந்து இப்போ வந்து பணிக்கு போகணும், அந்த குடும்பத்துல வந்து ஏதாவது ஒரு வருமான சிக்கல் இருக்கு அப்படின்னா உடனே பணிக்கு போகணும், இல்லைன்னா திருமணம் சீக்கிரமா முடிச்சு அனுப்பிடணும் அப்படின்லாம் ஒரு எண்ணம் இருக்கு. இப்பவும் சில குடும்பங்கள்ல அந்த மாதிரி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால கல்வி வந்து எவ்வளவு தேவையானது என்பதை உணர்ந்து இந்த சமுதாயம் வந்து தன்னை மாற்றிக்கொள்ளணும். அப்போ இதுலயும் வந்து நிறைய கல்வி கற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெண்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே கூட கல்வி கற்கலாம். எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கின்றன. எந்த கல்வி வேண்டாலும் படிக்கலாம். அவர்கள் வந்து தன்னை வந்து தன் காலிலே நிற்கிற மாதிரி அவங்க வந்து தன்னை தயார்படுத்திக்கணும். இதுதான் தேவையானது பெண்களுக்கு. பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற தலைப்பு அருமையான தலைப்பு. அதை நம்ம எல்லாம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியம்மா, நல்லதொரு வாழ்த்துறை வழங்கிய நலன்புரி வேண்மாள் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். ஒரு நாட்டினுடைய நாகரிகத்தை அறிய விரும்பினால் அந்த நாட்டில் பெண்களுக்கு வழங்கப்படும் மரியாதையை பாருங்கள் என்பார்கள். பெண்கள் பாதுகாப்பாகவும் சமத்துவத்துடன் சுதந்திரமாக வாழும் நாடே உண்மையான முன்னேற்ற நாளாகும். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க வருகிறார் நன்னன்குடி ஔவையம்மாள். வாருங்களம்மா. மீண்டும் மீண்டும் அவ்வப்போது இத்தகைய தலைப்புகளை கொடுத்து அந்த உணர்வை அப்படியே காயாம வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா மறந்து போய் பழைய நிலைமைக்கு போயிடுவாங்க அப்படின்றதுனால நினைக்கிறேன். அறிவு ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவது அந்த பெண்ணா ஆணான்னு முடிவு பண்றது. பெண்ணுக்கு எக்ஸ் குரோமோசோம்னு இருக்கும், ஆணுக்கு ஒய் அப்படின்னு. அந்த முறையில தான் அந்த பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ முடிவாங்க. அப்ப அந்த எக்ஸ் குரோமோசோம் வழியாகத்தான் அறிவு சார்ந்த அந்த மரபுகள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது என்பது இப்போ அறிவியல் பூர்வமா நிரூபிக்கிறது. எனவே ஒரு பெண் தான் ஒரு குடும்பத்தினுடைய வாரிசு, அறிவு வாரிசு என்று இப்போ அண்மையில பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னாங்க. அப்படி அந்த ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு அறிவை கடத்துகிற அத்தகைய பெண்கள் அது மிகச்சிறப்பு. ஆனா நம்ம இந்த சாஸ்திரங்கள், இந்த வருணாசிரமம் சொல்றாங்க இல்லையா, அதுல அந்த தலையில பிறந்தவங்க அதெல்லாம் சொல்லும் போது இத்தகைய அவங்க எல்லாம் சொல்லிட்டே வந்து இந்த சாதிகள் எல்லாமே வரணும், சாதியோ எல்லாமே ஆணுக்குரியது தான். பெண் எந்த குலத்தில் பிறந்தாலும் அந்த பார்க்கிற குலத்துல பிறந்திருந்தாலும் கூட அவங்க அந்த பஞ்சமருக்கு கீழே தான் பெண். அப்படி ஒரு அருமையான ஒரு பகுப்பை செய்து வைத்திருக்கிறார்கள். அதுதான் உயர்ந்தது என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் எடுத்துட்டுதான் நம்ம போராடி இங்க தமிழ்நாட்டுல மட்டும் ஓரளவுக்கு அந்த வெற்றி பெற்றிருக்கோம். தந்தை பெரியாருடைய அந்த பெரிய தொண்டின் காரணமாக தான் அதுல இருந்து நம்ம வெளியே வந்திருக்கோம். இன்னும் பல பகுதிகளில் அந்த நிலைதான் இருக்கு. உள்ள நாட்டு பகுதிகள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. அதே போல அந்த தொடக்க கல்வி என்பது பெண்கள் தான் இருக்கணும். 5ஆம் வகுப்பு வரை ஆசிரியர்கள் பெண்களாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது தந்தை பெரியாருடைய கருத்து தான்.
தொடக்கத்துல அவங்களாலதான் சிறப்பா அந்த குழந்தைகளுக்கு கற்பிக்க முடியும், பயிற்றுவிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி அதை கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அதை அரசு பள்ளிகளில் எல்லாம் நடைமுறைப்படுத்தினார். 5ஆம் வகுப்பு வரை எல்லாம் பெண் ஆசிரியர்கள் தான். அண்மையில நம்ம கலந்துரையாடுவோம் இதுல கூட பார்த்தேன், ஒரு இதுல ஆசிரியைன்னு போட்டிருந்தது. நான் அதை கூட மாத்த சொல்லி போட்டிருந்தேன், இது வரைக்கும் மாறல. அது இருக்கு. அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, தலைமை ஆசிரியை, தமிழ் ஆசிரியை அப்படின்னு சொல்றது எல்லாம் நிறைய பேர் சொல்லக்கூடியது தான். ஏன் ஆசிரியர்னு சொல்லக்கூடாது? ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்றது ஆணுக்குரியது அப்படின்னு யார் சொன்னாங்க? ஆசிரியர்னு யாரையாவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அப்போ பெண்ணுக்கு மட்டும் என்ன ஆசிரியை அப்படின்னு சொல்ல, ஆசிரியர்னு சொன்னா இருபாலுக்கும் பொதுவானதுதான். மரியாதை கொடுக்கணும்னு சொன்னா 2 பேருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி நிறைய இருக்கு. சொற்கள்ல என்ன இருக்குன்னு நினைப்போம், ஆனா இருக்கு நிறைய சொல். தலைமை ஆசிரியை எல்லாமே அப்படிதான். நடிகைன்னு சொல்லுவோம், நடிகர்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாமே அப்படி இருக்கு. அதுல எல்லாம் கூட நம்ம கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு சிறப்பு அழைப்பாளராக நம்ம கலந்துரையாடலுக்குள்ள இணைந்திருந்து ஔவையார் தொடங்கி அன்னை தெரசா வரை பல்வேறு பெண் ஆளுமைகளை பற்றிய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார். அதே போல அதுல திருவள்ளூர் ராமாமிர்தம் அம்மையார் அவங்கள பத்தி எல்லாம் கூட சொல்றாங்க. எப்படி அவங்க அந்த தமிழுக்காக இந்தி திணிப்பை எதிர்த்து திருச்சியிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய 100 பேர்ல அவங்க ஒரு பெண் வந்திருந்தாங்க. அப்படி ஒரு போராளி. அவங்களுக்கு நஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவங்க தலைமையில நடத்தி இருக்கிறாங்க. அவங்க என்ன பெண்களே கூட ஏன் இந்த தேவதாசி ஒழிப்புக்காக அவங்க செய்யும் போது அந்த குல பெண்களே அதுக்கு எதிராக இருந்தாங்க. எங்க பொழப்புல எல்லாம் ஏன் மண்ணள்ளி போடுறேன்னு கேட்கிற அளவுக்கு. அப்படி யாருக்காக அவர் பாடுபட்டாரோ அவர்களே உணர்ந்து கொள்ளாத நிலையிலும் கூட அவங்க போராடி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றன. இவற்றை எல்லாம் மீண்டும் மீண்டும் நாம் பேசி அதை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த உணர்வு மங்காமல் இருக்கும். அத்தகைய தொண்டை நம்முடைய கலந்துரையாடும் பேரவை செய்து கொண்டிருப்பது வரவேற்கத்தக்கது. அம்மா அவர்களுக்கு இன்று சிறப்பாக நன்றி. மகிழ்ச்சி அம்மா. குடும்பம் என்ற ஒரு ஆலமரத்தினுடைய வேராகவும், சமுதாயம் என்ற கட்டிடத்தினுடைய உறுதியான தூணாகவும், எதிர்கால தலைமுறையை உருவாக்கும் சிற்பியாகவும் பெண் விளங்குகிறாள் என்பதை நாம் பல சான்றுகளுடன் எடுத்திருந்த விதம் மிகவும் சிறப்பாக இருந்தது. தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க வருகிறார் வைரமங்கை தங்கம் சாய்ராம். வாருங்களம்மா. மீண்டும் அனைவருக்கும் எனது மனமகிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் நாட்டின் கண்கள். கண் வீட்டுக்கே பெண், அதுக்குனாலதான் அவளுக்கு பேரு இல்ல. அழகாக தாராமதன் ஐயா சொல்றது போல நட்சத்திரம் எப்பொழுதும் ஒளிந்து கொண்டே இருக்கும். அது போல நமக்கு ஒளிர்வை காட்டியுள்ளார். அதைதான் திருவள்ளுவர் சொல்கிறார், பெண்ணின் பெருந்தக்க யாவுல. இந்த பெண்மை மாறி பெருமை கொள்ளத்தக்கவள் இந்த உலகத்தில் யார் உள்ளார்? எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு பொருளிலிருந்தும் சிறிதிலிருந்து பெரிது வரை. பெண்ணை போற்றாதவர் வீட்டில் பொருள் இல்லையா? பெண்ணை போற்றுபவர் வீட்டில் எல்லாம் நிறைந்திருக்குமா? ஒரு குடும்பம் உயர வேண்டும் என்றால் பெண் படித்திருக்க வேண்டும். பெண் நல்ல இல்லறத்தை நல்லறமாக நடத்த வேண்டும். அதனாலதான் ஒரு வீட்டிலேயே இல்லை என்று சொல்லக்கூடாது. ஒரு பொருளை ஏதாவது கேட்டாங்கன்னா நிறைந்து இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவள் இல்லவள் ஆகிவிடுவாள். அவள் இல்லத்து அரசி என்றால் இன்று உப்பு நிறைந்திருக்கிறது, கடுகு நிறைந்திருக்கிறது என்றால் வாங்கிட்டு வர வேண்டும் என்று அர்த்தம். இப்படிதான் இந்த உலகுக்கும் நாட்டை விடுதலை வாங்க வேண்டும் என்பதற்காக தனது 16 வயதிலேயே தில்லையாடி அம்மையை தன்னுடைய காலடியை எடுத்து வைத்தார். இது போல வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மையார், அந்த குயிலி என்பவரை மறந்தே போகிறோம். ஏனென்றால் அன்றே தன் உடலை தியாகம் பண்ணினாள் அவள். அன்றுதான் அவள் ஆயுதப்படை முதலில் தன் உடம்பிலேயே அவளை வேலு நாச்சியாரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னையே இரையாக்கி கொண்டவள். அவளை அப்பப்போ நாம் மறந்து விடுகிறோம், ஏனோ தெரியவில்லை. வரலாற்றில் மறைக்கப்பட்டதாக அவள் மட்டும் இல்ல. இப்ப நீங்க சொல்லக்குள்ள நர்த்தகி நடராஜன் என்று ஒருவர் உண்டு.
அவளை உண்மையாகவே அவள் எப்படிப்பட்டவள், எங்கிருந்து வந்தவள், ஒரு பரதநாட்டிய கலையாக இருந்து திருநங்கையாக இருந்து நாட்டுக்கு பாடுபட்டு பின்னால் வந்து பெருமை பெற்று அவளுடைய சந்ததியை எல்லாத்தையுமே அவள் வாழ வைத்துக் கொண்டிருப்பவள் நர்த்தகி நடராஜன் என்பவர். அவரை எல்லாம் மறந்து விட்டோம். மறக்கப்பட்டது ஒரு பெண்ணினால் தான் இவ்வளவு முடிந்தது. ஆனா வடநாட்டை பற்றி சொல்லக்கூடாது என்றாலும் ஜான்சி ராணி லட்சுமிபாய் தன் குழந்தையை தோளில் சுமந்து கொண்டு போரிட்டார். இப்படிலாம் ஒவ்வொருத்தரையும் அதே போல இன்று பெண்கள் அதாவது பெண்கள் நிறைந்த அவையில் பெண்ணை பற்றி சொன்ன ஒரு பெண்ணே சொன்ன தாராமதன் அவர்களுக்கும் நினைவுபடுத்திய அத்தனை பேருக்கும் நான் பெண்ணாகிய நான் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும், வாழ்த்து சொல்ல வயது இருக்கோ இல்லையோ தெரியவில்லை, இருந்தால் நான் எனக்கு இன்று சின்ன வயசுதான். அதனால் உடலில் தான் வந்து வயதானதை வந்து உயிருக்கு ஆத்மாவுக்கு இன்னைக்கு வயது கிடையாது. அதனால பரவாயில்ல, எல்லாரும் ஒன்னாதான் இருப்போம். அதனால மேன்மேலும் இது போல பெண்ணின் பெருமையும் அந்த நாட்டினுடைய கண்களாக இருக்கக்கூடிய பெண்ணையும் பெருமைப்படுத்த அனைவரும் ஒன்றாக ஒத்துழைப்பும். அவர்களுக்கும் விடுதலை கிடைத்து விட்டது என்று சொல்கிறோம். பெண்ணுக்கு உண்மையாக விடுதலை கிடைத்து விட்டதா? கண்டிப்பாக இல்லை. இணையத்தில் இணைகிறோம், இதயத்தால் பேசுகிறோம். எங்கோ ஒரு இடத்தில் இணையத்திலும் இதயத்திலும் அடிபட்டு கொண்டுதான் இருக்கிறோம். அன்று மாறும்போதுதான் நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற அர்த்தம் என்று கூறிக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழைத்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி. மகிழ்ச்சி அம்மா, சிறப்பாக வாழ்த்து வழங்கிய வைரமங்கைக்கு நன்றி பாராட்டி, தமிழ் இலக்கியம் பெண்ணை ஒரு பெரும் குடும்ப உறுப்பினராக பார்க்கவில்லை, ஒரு அறத்தின் காவலராகவும் அன்பின் உருவமாகவும் வீரத்தின் வடிவமாகவும் போற்றியுள்ளது. கண்ணகி நீதிக்காக நின்றார், ஔவையார் அறிவால் உலகை வழிநடத்தினார், வேலுநாச்சியார் வீரத்தால் வரலாறு படைத்தார். இவர்கள் அனைவரும் பெண்ணில் நாட்டின் கண்கள் என்பதை வாழ்ந்து காட்டியவர்கள். தொடர்ந்து நிறைவாக தொகுப்புரையாக வாழ்த்துரை வழங்க வருகிறார் திருமதி அன்னபூர்ணி அம்மாள். வாருங்கள் அம்மா. அழைத்ததற்கு நன்றி ஐயா. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் தாராமதன் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும், சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தலைப்பு வந்து பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படிங்கிறத அழகா, அந்த தலைப்பே ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெண்களை வந்து அந்த காலத்துலலாம் என்னை படிக்க வைக்கிறதுக்கே எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 8வது ஆனோன்னா பெரிய பிள்ளை ஆனோன்னா நிறுத்திடணும், வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. அதையும் மீறி படித்து முன்னுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் முடிஞ்சு, அதாவது 17 வயசில் கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் கூட மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை. அதாவது வசதின்னா என்ன, வெளியில் போகிறதுக்கு அந்த மாதிரி குடும்ப பாரம் ஏறிடுச்சு, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் குழந்தைகள்லாம் பிறந்தப்புறம் பையன் வந்து எம்ஏ எழுதும்போது நான் எம்ஏ எழுதினேன். இதில் சேர்ந்து சமூக நலத்துறையில் சேர்ந்து வளர்ச்சி அடைந்து சமூக நலத்துறையில் சமூகவியலில் நான் பட்டம் வாங்கினேம்மா. அதை நம்ம ரொம்ப பெருமையுடன் சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பேசின பேச்ச இன்னும் கொஞ்சம் நமக்கு வீரத்தை கொடுக்கறது. இன்னும் என்னதான் செய்யலாம். இப்போவும் நான் ஏதோ குழந்தைகளுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் நிறைய செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அதாவது முதலில் அம்மாவோட வரலாறு வந்து ரொம்ப அருமையாக அந்த கவிதையை வாசித்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம வந்து எல்லாம் அனைத்தும் நம்ம செய்யணும், அறிவுடன் செயல்படணும், அது முக்கியம். அடுத்தது வந்து என்ன இடர்கள் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை வந்து வழி நடத்தி நம்ம பெண்கள் தான் போகிறாங்க எப்போவுமே. எத்தனையோ துன்பங்கள் வந்தது. அதே மாதிரி ஔவையார் 3 ஔவையார் சொன்னாங்க. ஒவ்வொரு ஔவையாரோட நிலைமையும், முதல்ல அந்த அதிகமாக நெல்லிக்கனி கொடுத்தவர் வந்து எவ்வளோ அருமையாக அந்த வள்ளலுக்கு இது பண்ணாங்க. அதே மாதிரி பாரியின் மகள்களை வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கங்கிறதையும் அழகாக சொன்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த அவர் வந்து ஆத்திச்சூடி அப்புறம் எல்லாத்தையும் நல்லா எழுதினாங்க. அதாவது கொன்றை வேந்தன் போன்ற பல இதெல்லாம் அவங்க ஔவையார் எழுதியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அடுத்தது ராணி மங்கம்மாவை பற்றி சொல்லவே வேண்டாம், நிறைய ஒரு உணர்ச்சிகரமான வீரமான ஒரு பெண்மணி. அப்புறம் வேலு நாச்சியார். இந்த வேலு நாச்சியார் வந்து ரொம்ப ஒரு வீரமான பெண்மணின்னு சொல்லலாம். நம்ம
ஐயா வந்து நம்ம காமராஜ் ஐயா என்னை குறிப்பிட்டு வேலு நாச்சியார் தான் சொல்லுவார். என்ன ஏன் இப்படி சொல்றாருன்னு எனக்கு புரியல. ஆனால் நான் வந்து ரொம்ப, அதாவது எத்தனை இடர் வந்தாலும் நான் அதை வந்து சமாளித்து இன்னைக்கும் நடந்துருக்கு. தனிமையில் இனிமை கண்டிருக்கேன். குழந்தைகளுக்கெல்லாம் வழிகாட்டியே தான் போயாச்சு. அதனால நான் வந்து இன்னும் குழந்தைகளுக்கு நிறைய செய்யணுங்கிற அந்த ஆர்வம் இருக்கு. அதை செஞ்சுட்டு தான் இருக்கேம்மா. அடுத்தது வந்து அந்த சிவகங்கையில் வந்து அவர் கோட்டையை எப்படி பிடிச்சாரு வேலு நாச்சியார் அம்மா அப்படிங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. அடுத்தது வந்து வெள்ளையம்மாள், அதாவது வீரம் சிறந்த பெண்மணி. ஸ்ரீரங்கம் கோவிலில் வந்து வெள்ளை கோபுரம் வந்து அழைக்கப்படுகிறது அந்த அம்மாவோட இதில். அடுத்தது முத்துலட்சுமி ரெட்டி அம்மாள் எவ்வளோ இது பண்ணி படித்து டாக்டர் பட்டம் வாங்கி குழந்தை எல்லாருக்கும் நல்ல ஒரு இது செய்தார். அப்புறம் வந்து அவங்க அன்னை தெரசாவை பற்றி சொன்னாங்க. தொழுநோய்களை எல்லாம் நல்லா ஒரு பாதுகாத்தாங்க. அதாவது அவங்க வந்து சிரமத்தை பார்க்காம, நம்ம தொழுநோயினா கிட்ட வந்துட்டா நமக்கும் ஒட்டிக்கணுங்கிற பயம் சில பேருக்கு இருக்கும். ஆனால் அது இல்லை. அவங்க வந்து அவ்வளோ அருமையாக சேவை செஞ்சாங்க. பல பெண்கள் இந்த காலத்துலேயும் நிறைய சாதனைகள் புரிந்து வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்றைய குழந்தைகளுக்கு சொன்ன நீங்கள் அறிவுரைகள் மிகவும் அற்புதமாக இருந்ததும்மா. அப்புறம் எப்போதுமே எல்லாரும் துணிவுடன் செயல்படணும் அப்படின்னு உங்களுடைய கடைசி கவிதையும் ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள்மா. மகிழ்ச்சி. சிறப்பாக தொகுப்புரையாக வாழ்த்துறை வழங்கிய திருமதி அன்னபூர்ணியம் அவர்களுக்கு நன்றி பாராட்டி இனி வருவது காணல் உரை. காணல் உரை என்பது சிறப்பு அழைப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை கொடுக்கப்படும் வாய்ப்பு. இந்த நிகழ்வில் தாங்கள் கலந்து கொண்ட அனுபவத்தை பற்றியும், இந்த நிகழ்வில் ஏதேனும் கருத்துக்கள் விடுபட்டிருந்தால் அதை பற்றியும், இந்த நிகழ்வு மேலும் சிறப்பாக நடைபெறுவதற்கு தங்களிடம் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அதை பற்றியும் 3 நிமிடங்களில் வழங்குமாறு இன்றைய சிறப்பு அழைப்பாளர் தாரா மதன் அவர்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் அம்மா. வாய்ப்புக்கு மகிழ்ச்சிங்கய்யா. நான் வந்து ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்பட்டவன். எங்க அப்பா அவங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல எல்லாம் படிப்புக்கு இடம் கொடுக்கல. எப்படியோ எங்க வீட்டுல எங்க பெரியப்பா சொல்லுவாரு, நீ தாமா நம்ம வீட்லயே SLC ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்ச, இதை விட என்னம்மா உனக்கு வேணும்னுட்டு சொல்லுவாரு. நான் அழுவும் போது, படிக்க வைக்கலன்னு அழுவும் போது சொல்லுவாரு, இதுக்கு மேல என்னம்மா உனக்கு வேணும்னு. ஆனா நான் கதை கவிதை எல்லாம் எழுதி எங்க அப்பா கிட்ட காமிச்சப்ப எங்க அப்பா இருந்தார். நான் எழுதும் போது எங்க அப்பா இருந்தார். அதை காட்டும் போது உண்மையிலேயே அவரு ரொம்ப கண்கலங்கி வருத்தப்பட்டார். நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டதை படிக்க வச்சிருந்தா இன்னும் நீ பிரமாதமா வந்திருப்ப, நான் தப்பு பண்ணிட்டம்மா அப்படின்னு சொன்னார். அப்படி நினைக்காதீங்கப்பா, அந்த ஆவும் நீங்க சொல்லி தரலன்னா, ஈரெழுத்தும் மெய்யெழுத்தும் நான் கத்து கொடுக்கலன்னா இந்த அளவுக்கு எழுத முடியுமா அப்படின்னு சொல்லுவேன். அவரு ரொம்ப சந்தோஷப்பட, எனக்கு அதுதான் பெரிய சந்தோஷம். நான் எழுதின புக்கை எங்க அப்பா பார்த்தார். அவரு வருத்தப்பட்டு பேசினதுக்கு நான் அவருக்கு சமாதானம் சொன்னேன். நீங்க இந்த அளவுக்கு படிக்க வைக்கலன்னா நான் அந்த அளவுக்கு எழுத முடியாதுப்பா அப்படின்னு சொன்னேன். அது மறந்து போயிருக்கலாம், அகரம் முகரெல்லாம் மறந்து போயிருக்கலாம், நேரசை ரேசை மறந்து போயிருக்கலாம். இருந்தாலும் மனசுல பட்டதை நான் எழுதிக்கிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி என் பொண்ணு, அவளும் படிக்க ரொம்ப ஆசைப்பட்டவ. ஆனா அவங்க அப்பா இந்த காலத்துல இதெல்லாம் படிப்பெல்லாம் வேணாமா, உன் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துற அளவுக்கு, படிப்பு சொல்லித்தர அளவுக்கு உனக்கு படிப்பு இருந்தா போதும், வேண்டாம் அப்படின்னார். ஆனா அவ வந்து அழுது அடம் பிடிச்சு அவ நினைச்ச படிப்பை படிக்க வச்சாச்சு. அவர் நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னார். உண்மையிலேயே அவளுக்கு எந்த உதவியுமே தேவைப்படலை. ஏன்னா அவ வாங்கின மார்க்கு அவளை தானா உயர்ந்தா, அவ சுயம்புவா உயர்ந்தான்னு கூட சொல்லலாம். ரொம்ப என்ன சொல்றது, ஸ்காலர்ஷிப்ல படிச்சா. என் பையனும் அப்படிதான், என் பொண்ணும் அப்படிதான் படிச்சாங்க. இப்ப எங்க பேரன் பேத்திக்கு கட்டுற ஃபீஸ் கூட நான் என் பொண்ணு பிள்ளைக்கு கட்டலை. அந்த அளவுக்கு அவங்க வந்து படிச்சு ஓரளவுக்கு தன்னோட காலில் நிக்கிற அளவுக்கு இருக்காங்க. எனக்கு வேலை வந்தப்ப கூட SLC படிச்சுப்ப அந்த காலத்துல வேலை கிடைச்சது, சர்வீஸ் அனுப்பல. அனுப்பி இருந்தா நான் இன்னும் பெரிய ஆளா இருந்திருப்பனோ என்னவோ தெரியாது, என்ன ஆட்ட சார். ஆனாலும் அந்த கொரோனா டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இந்த இதெல்லாம் புது புது புது
குழுக்கள்லாம் வந்து சரி உனக்குதான் எழுதுறதுல ஆர்வம் இருக்குல்லம்மா, நீ எழுதுன்னு சொல்லி என் பொண்ணு வந்து அந்த இதெல்லாம் போட்டு கொடுத்தா எனக்கு போன்ல. அதுக்கு ஒரு போன் வாங்கி அவ போட்டு கொடுத்தா. நான் எழுத ஆரம்பிச்சேன், எல்லாம் பண்ணேன். நானான்னு எனக்கே ஒரு கனவா இருந்தது. நம்ம தானா இதெல்லாம் செய்யறோன்றது எனக்கு ஒரு கனவா இருந்தது. அந்த மாதிரி வாழ்க்கை வந்து இன்னைக்கு வந்து உங்க முன்னால என்ன நிக்க வச்சிருக்குதுன்னா அது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியா எனக்கு இருக்கு. நான் வந்து கொஞ்சமா பேசுறேன்னா நான் கொஞ்சம் ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதால ரொம்ப நேரம் பேச முடியாது. எத்தனை நேரம் பேசணுன்றதும் எனக்கு தெரியாது. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி இருக்கலாம், எழுதி படிச்சிருக்கலாம். எனக்கு பயம் வேற ஒண்ணும் இல்லை. நம்ம படிக்கிறது ரைட்டா தப்பா அப்படின்ற பயம் வேற. அடுத்து நீங்க வந்து இந்த இதெல்லாம் நடத்துறதுன்றது எனக்கு அவங்க ஜெயந்தி சாரி சுஜாதா தான் தெரியும். இதுலலாம் நான் முதல்ல நிறைய கலந்துட்டு இருந்திருக்கேன், கருத்தரங்கத்துல எல்லாம் கலந்துருக்கேன். இப்ப நீங்க இது மாதிரி தினம் நீங்க பண்றீங்கன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பா கலந்துக்கிறேங்க. இந்த வாய்ப்பு எனக்கு தொடர்ந்து கிடைக்கும்னா கண்டிப்பா நான் செய்ய தயாரா இருக்கேன். அவ்வளவுதான். பெண்களின் கனவுகள் என்ன தெரியுமா? பசுமை நிறைந்த நினைவலைகள் நெஞ்சில் படர்ந்து நிழலாய் வளர்ந்து காலம் முழுதும் துணை நிற்கும். ஏய்த்து பிழைக்கும் எத்தர்கள் மத்தியில் வேகமே வெற்றிக்கு வித்தென வாழும். முயற்சி கொண்டு முன்னேறி தினமும் உயர்ந்து நிற்கும் எதிர்காலம் நோக்கி. கற்று தெளியும் கடமை உணர்வு புதுமை பெண்ணாய் புத்தொளி பெற்று ஒவ்வொரு நிலையிலும் முன்னேற்றம் கண்டு பகுத்தறிவு பண்பால் பாரினில் உயரும். குடும்ப சுமைகளை மகிழ்வுடன் தாங்கி உறவுகளை மதித்து உன்னதம் அடைந்து இலக்கணம் வகுத்து இனிமை சேர்க்கும். அடுப்படி மட்டும் சொந்தம் இல்லை என நிமிர்ந்து நடந்து வாழும் காலம். ஏணியாக நின்று எதையும் சாதிக்கும் ஆற்றல் பெற்று விண்ணையும் தொடும். சங்க காலம் முதல் இன்று வரை வழிகாட்டிகளாய் புகழும் பெருமையும் பெற்றது பாரத பூமி. சத்தியமே லட்சியமாய் தனக்கென வாழாமல் சரித்திரம் படைக்கும் சாதனை சேர்க்கும் பேராளுமை பெற்றது பெண்களின் கனவுகள். மிக்க நன்றிங்க ஐயா, எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக மிக நன்றி. எனக்கு எவ்வளவு நேரம் பேச வரும்ன்றது தெரியல. அவர் அரை மணி நேரம் பேசலாம் சொன்னாரு. நான் எழுதுந்து அதிகமா இருக்குமோன்னு தான் நான் பயந்தேன். ஆனா கம்மியா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. மகிழ்ச்சியம்மா. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய ஐயா ஒரு நிமிடம் ஐயா, ஒரு நிமிடம். தாராமாதன் சொன்ன உடனே எனக்கு என்னன்னா, நான் என் பிள்ளைங்களை சிறப்பா தான் படிக்க வச்சேன். ஆனா மகள் சித்ரா வந்து அதுக்கு அந்த படிக்கணும்ன்ற ஆர்வம் நிறைய இருக்குது. அது தூங்கும் போது கூட அந்த புத்தகத்தை தலையில வச்சுக்கிட்டு தான் தூங்கும். நல்லா படிச்சாங்க. 2 கம்பெனி சொந்த கம்பெனி வச்சிருக்காங்க. கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டே மகனையும் பிசினஸ் மேன் ஆக்கிட்டு அவங்களும் சொந்தமா 1ஆம் தேதி 8ஆம் மாசம் லா படிப்பு படிச்சாங்க. லா பட்டம் பெற்றாங்க மகாராணி கையால. ஐயா கேக்குதா ஐயா? விட்டு விட்டு கேக்குதுமா. சிறப்பு, நன்றி. சிறப்பாக காணொலி உரை வழங்கிய தாராமதன் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். மீண்டும் ஐயா கேக்குதா ஐயா நான் சொன்னது? தெளிவா கேட்டுச்சு. சிறப்பு, நன்றி ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் பாராட்டுறாங்க அவ்வளவு சாதனை அப்படின்னு. மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. இனி நிகழ்வினுடைய 3ஆம் பகுதி. இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கிய அனைத்து சான்றோர்களுக்கும் முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சியில் தொடர் வருகையாளர்களுக்கும் நிகழ்ச்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழீழன் கண்ணம்மா அவர்களுக்கும் பொருளும் வழங்கிய மாணவ மணிகளுக்கும் இசைப்பாடல் வழங்கியவர்களுக்கும் நிகழ்ச்சியினுடைய அழைப்புதல் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கிய சாம்பி அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். இன்றைய சிறப்பு அழைப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்து நாளைய நிகழ்வை பற்றி ஒரு அறிவிப்பு. மீண்டும் நாளைய நிகழ்வு என்பது நாளை நடைபெற இருக்கிறது தெளிவு களம். நாளைய சிறப்பு அழைப்பாளர் ஐயா கவி யுகன் என்கிற கோ களிய பெருமாள் அவர்கள் ஆதவன் பார்வையில் ராகுவும் கேதுவும் ஏது என்று என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். மீண்டும் நாளை மாலை
5 மணிக்கு சந்திப்போம். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்ற வரிகளோடு மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நம்பிக்கை வெளிப்படுத்தி அனைவரும் 30 இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.